பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சென்ற சனிக்கிழமை நாசரேத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். கணக்கற்ற புதிய புதிய ஜனங்கள் அங்கே கடந்து வர ஆண்டவர் உதவி செய்தார். அருமையான ஒரு செய்தி. கூட்டத்தின் இறுதியிலே அனைவருக்கும் தனித்தனியாக ஜெபம். எக்கச்சக்கமாக பிசாசுகள் வெளிப்பட்டன, அலறின, ஓடின. வியாதியஸ்தர்கள் சுகம் பெற்றார்கள், அநேகர் புது வாழ்வு பெற்றார்கள். நல்ல உணவு அவர்களுக்கு பரிமாறப்பட்டது. அநேக வாலிபர்கள், எனக்கு 35 வாலிபர்கள் வாலண்டியராக திரண்டு வந்திருந்தார்கள், உதவி செய்தார்கள். அந்த இடமே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. நீங்களும் கூட வருகின்ற மாதங்களிலே இந்த நாசரேத் விடுதலை நாள் கூட்டத்திற்கு வந்து பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். விருத்துக்குரியவர்களே, எல்லாருக்கும் தனித்தனியாக ஜெபம் பண்ணி உயிரையே கையில் பிடிச்சி அதிகமாக போராடி ரொம்பவும் அதிகமாக சிரத்தை எடுத்து ஜெபிச்சதுனால அடியார் அதிகமாகி பலகீனப்பட்டேன். ஆனாலும் கூட ஆண்டுடைய ஊழியத்தை செய்தோம் என்கிற ஒரு பெரிய நிறைவு என் மனதிற்குள்ளாக வந்திருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, வருகிற சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் சென்னையில் வைத்து நாம் தேவனுடைய ஊழியத்தை நடத்த இருக்கிறோம். காலை 10 மணிக்கு பல்லாவரம் பம்பல் சியோன் காம்ப்ளெக்ஸிலும், மாலை 6 மணிக்கு BKN பாலர் கல்வி நிலையம் வடசென்னை ஜனங்களுக்காக வேப்பேரி புருஷவாக்கத்தில் இருக்கிறது. வில்லியம் டெய்லர் ஹால் உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும், அதில் முதல் மாடி மேலே ஏறி வரணும். வில்லியம் டெய்லர் ஹால் அங்கேயே வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். நீங்கள் அங்கேயும் கூட வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். முதல் கூட்டத்தில் சகோதரர் மங்களராஜ் அவர்களும், 2வது கூட்டத்தில் சகோதரர் அலெக்ஸ் பெஞ்சமின் அண்ணன் அவர்களும் உணவளிக்கிறார்கள். அனைவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும். சென்னையில் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீர்கள். நீங்கள் தாராளமாக நம்முடைய கூட்டங்களில் வந்து பங்கேற்கலாம் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். ரீத்துக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோருடன் கெட்டப்பட்டு மிக சிறப்பாக நடந்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். அநேகர் அங்கே தங்கியிருக்கிறார்கள். இன்னும் 100 கணக்கிலே நாம் அங்கே ஜனங்களை நாம் தங்க வைக்கலாம். ஏராளமான முதியோர்கள் அங்கே வரலாம். மிக குறைந்த கட்டத்தில் எல்லா வசதிகளுமே அங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. தினந்தோறும் அவர்களுக்காக வரம்பெற்ற ஊழியக்காரர்கள் மற்றும் கனமிக்க குருவானர்கள் வந்து ஊழியங்களை நடத்துகின்றார்கள். 3 வேளையும் விதவிதமான சிறப்பான உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்படுகின்றன. காற்றோட்டமான வசதி, வாக்கிங் போய்கொள்ளலாம் என்று எல்லா விதங்களிலும் எல்லா வசதிகளுமே அங்கே இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்த பெரியவர்கள் இருப்பார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு இதை சொல்லி அதை அனுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய வீட்டில் பிறந்த நாட்கள் வருகிற பொழுது, திருமண நாட்கள் வருகிற பொழுது, தாத்தா பாட்டிமாருடைய நினைவு நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் சிறப்பான உணவை அளிக்கலாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, அங்கேயே தங்கி பணிபுரிய நல்ல சமையல் தெரிந்த ஒருவர் தேவைப்படுகிறார்கள். அங்கேயே இருக்கணும். முக்கியமாக அபலை பெண்களாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஜெபம் நடத்துவதற்கு பாஸ்டர் ஒருவர் தேவைப்படுகிறார். நர்சிங் கேர் கொடுப்பதற்கு நர்சஸ் தேவைப்படுறாங்க என்பதையும் உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன்.
இதை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக தினமும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் நம்முடைய தியானத்திற்காக 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். 51வது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். எலியா எனப்பட்ட தீர்க்கதரிசி அந்த நாளிலே ஒரு பெரிய காரியத்தை செய்து வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து கெட்டுப்போய் சோரம் போய் இருந்த அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களையும் தனி மனிதனாக கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று அவரை பணிந்து கொள்ளும்படியாக செய்தார். ஒரே ஒரு சிங்கிள் மேன். ஆனால் அவரால் ஒரு நாட்டையே ஆண்டவரின் பக்கமாக திருப்ப முடிந்தது. நாமும் கூட அநேக நேரங்களிலே தனியாக நான் இருக்கிறேன், தனியாக இருக்கிறேன், எனக்கு ஒருவரும் இல்லை, உதவி செய்ய ஒருவரும் இல்லை, பேச ஒருவரும் இல்லை, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஆனால் தேவன் நமக்குள்ளே வருகிற பொழுது நாம் தனி மனிதர்களாய் இருந்தாலும், ஒருவரும் நமக்கு இல்லாவிட்டாலும், ஒரு ரூபாயும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நம்மாலே ஒரு நாட்டையே அசைக்க முடியும். அந்த அளவுக்கு தேவனுடைய அபிஷேகம் நம்மை பலமுள்ளவர்களாக மாற்றுகிறது. அங்கே இவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாகாலின் தீர்க்கதரிசிகள் கூட்டம் கூட்டமாக நின்றார்கள். அனைவரையும் இவர் வெட்டி வீழ்த்தினார். அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை போஷித்து வந்த, ஊக்குவித்து வந்த நாட்டின் ராணி ஆகிய யேசபேல், அவருடைய கணவன் தான் அங்கே எதிராக நின்று கொண்டிருக்கின்றான், ஆகாப். இந்த ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கை சரியில்லாதபடியினால்தான், இஸ்ரவேல் ஜனங்களை தவறாய் நடத்தினபடியினால்தான் இந்த கோபாக்கினியே வந்தது. 3 வருடமாக நாட்டிலே மழை இல்லை. அதனால் ஒரே பஞ்சம். 3 வருஷம் மழை இல்லைன்னா என்னதுக்கு ஆகும் பாருங்க. ஆடு மாடுகள் செத்து போயிற்று, தாவரங்கள் செத்து போயிற்று, மக்கள் எல்லாரும் வருமானமே இல்லாதபடிக்கு பசியினாலே பஞ்சத்தினாலே வாடினார்கள். 3 வருடமாக ஒரு சொட்டு மழை கூட அங்கே பெய்யவே இல்லை. காரணம் ஆகாப் ராஜாவுடைய பாவம், அவனுடைய மனைவியாகிய யேசபேலுடைய பாவம். அந்த நாடே சோரம் போயிற்று, நாடே பஞ்சத்துக்குள்ளே போயிற்று என்று சொல்லி காண்கிறோம். எனக்கு ஒரே சிந்தனையாக இருந்தது, ஒரு ராஜா ஒரு ராணி சரியில்லைன்னா நாடே சீரழிஞ்சு போகும், எல்லாருக்குமே பஞ்சகாலம் வந்துடுது. தலைமை சரியில்லை என்றால் அங்கே மக்களும் கூட பாதிக்கப்படுறாங்க. மக்கள் என்ன தப்பு செய்தாங்க அப்படின்னு பார்த்தா அது தெரியல நமக்கு. ஆனால் தலைமை சரியில்லை என்றால் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறவர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு கணவன் சரியில்லை என்றால் மனைவி பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. அப்பா சரியில்லாதனால சாபத்துக்குள்ளாக வந்து எத்தனையோ பிள்ளைகளை நான் காண்கின்றோம். இதை ஒரு செயின் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பாவம் சாபம் பிடிக்கிற பொழுது அது அவருடைய குடும்பத்தாரை பிடிக்கிறது, அநேகரை பிடிக்கின்றது. ஒரு யோனா தவறு செய்தபடியினாலே மொத்த கப்பலில் இருந்தவர்களும் பிரச்சனைகளை சந்தித்தார்கள், தத்தளித்தார்கள். ஒரு யோசேப்பு புண்ணியம் செய்தபடியினாலே, கர்த்தரோடு இருந்தபடியினாலே அவர் நிமித்தம் மொத்த மன்னிக்க வேண்டிய எகிப்திய ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஒரு மனிதனுடைய எலியாவுடைய ஜெபத்தினால எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வராங்க. ஒரு ஆகாப், ஒரு இயேசுவுடைய பாவத்தினால நாடே 3 வருஷம் பஞ்சத்துக்குள்ளாக இருந்தது, மழையே காணாமல் இருந்தது. நாம் ஆகாபாக இருக்க போகிறோமா, இல்லைன்னா எலியாவாக இருக்க போகிறோமா என்பதை நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தரோடு கூட இருப்போம் என்றால் நாமும் எலியாவை போல மாறுவோம். நம் நிமித்தமாக எத்தனையோ 1000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கிறிஸ்துவின் பக்கமாக இழுக்கப்படுவார்கள். உங்கள் மூலமாக யாராவது ரட்சிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றால் அதைவிட பெரிய புண்ணியம் எதுவுமே இருக்க முடியாது. நாம் இந்த பூலோகத்தில் ஓட்டத்தை முடித்து பரலோகத்தில் பிரவேசிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற முதல் கேள்வி, நீ எனக்காக என்ன கொண்டு வந்தா என்பதுதான். ஆண்டவர் 50 ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறேன், 100 ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறேன், 1000 பேர் என் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை உங்கள் மூலமாக ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஏற்கனவே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்திருப்பவங்களாம் வாசலுக்கு வந்துடுவாங்க. இந்த ஐயா தான் எனக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னாங்க, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு இவர் தான் காரணம், இந்த ஐயா தான் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, இந்த ஐயா தான் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, அப்படி ஒரு கூட்டமே கூடிவிடும். ஒரு தனி மனிதனாகிய நீங்கள் இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது, கிறிஸ்துவுக்காக வாழ்கிற பொழுது உங்கள் மூலமாக எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எத்தனை பேர் சமாதானத்தை பெறுகிறாங்க,
ஆறுதலை பெறுகிறார்கள், கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது. எத்தனை பேர் இந்த பூமியில் ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வாராங்க. ஆனால் ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போகிற பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தாறுமாறாகிற பொழுது அவன் நிமித்தமாக எத்தனையோ பேர் அங்கே சபிக்கப்படுகிறார்கள், துன்பங்களை காண்கின்றார், வருத்தங்களை காண்கின்றார். இதுதான் வரலாறு சொல்லுகிறது. அன்று என் நிமித்தமாக யாரும் கண்ணீர் வடித்து விடக்கூடாது, என் நிமித்தமாக யாரும் வருத்தப்பட்டு விடக்கூடாது ஐயா என்று நாம் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். தினந்தோறும் நாம் அதற்காக பாடுபட வேண்டும். நாம் யாருக்கும் இடரலாக இருந்து விடக்கூடாதல்லவா? உன்னால தான் நான் கெட்டு போனேன்னு சொல்லி யாரும் சொல்லிவிடக்கூடாதல்லவா? அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அங்கே தூய்மையாக இருக்க வேண்டும். இங்கே எலியா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆகாப். 2 பேருக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீர்களா? இங்கே முதலாவது எலியா வந்த நோக்கம் நிறைவேறி விடுகிறது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் சங்கரிக்கப்படுறாங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்ததுனால கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் ஜனங்கள் பணிஞ்சு கொள்கிறாங்க. அவனுடைய கோபம் கொஞ்சம் நீங்குது. இனி மழை வரணும், அடுத்த செகண்ட் ரவுண்டு. அதை கொண்டு வந்து விடலாம் என்கிற நம்பிக்கை எலியாவுக்கு இருந்ததுனால அவர் அங்கே நிற்கிற ஆகாவை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் போங்க, போஜன பானம் பண்ணுங்க, எதுக்கு தேவையில்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் முடிஞ்சிருச்சு. மக்கள்லாம் ஏசப்பா பக்கம், மன்னிக்கணும், ஏசப்பா இல்லை, ஆண்டவர் பக்கமாக வந்திருக்காங்க. மக்கள் எல்லாம் அங்கே ஆண்டவரின் பக்கமாக மறுபடியும் தன்னுடைய இதயத்தை திருப்பி இருக்கிறாங்க. ஆண்டவருடைய உள்ளம் குளிர்ந்திருக்குது. இனி மழை வந்துடும், அதனால் தேவையில்லாமல் போட்டு நீங்கள் நிற்க வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, கவலைப்படாதீங்க என்ற ஆறுதல் சொல்லுவதை காண்கிறோம். எனக்கு ரொம்பவும் அதிர்ச்சியாக ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை பேர் கெட்டுப்போவதற்கு காரணமாக இருந்த அந்த ஆகாப் ராஜாவுக்கும் கூட அங்கே எலியாவுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது, இரக்கம் கிடைக்குது. எதுக்கு போட்டு தேவையில்லாமல் நின்றுருக்கிறீங்க, பேசாமல் வீட்டுக்கு போங்க, அங்கே நின்று ஒரு பிரயோஜனமும் இல்லை, எனவே நீ தேவையில்லாமல் நிற்க வேண்டாம், தேவையில்லாமல் போட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் போங்க என்று அங்கே எலியா அந்த ஆகாபுக்கும் கூட ஊழியம் செய்வதையும், ஆகாபுக்கும் மனம் இறங்குவதையும், ஆகாப் எனப்பட்ட அந்த கேடுகட்ட ராஜாவையும் அவர் வழிநடத்துவதையும் காண்கின்றோம். இதுதான் தேவனுடைய அன்பு. அந்த அன்பு எலியாவுக்குள்ளே இருந்தபடியினாலே அங்கே அந்த ஆகாபை கூட அவர் வழி நடத்தினார், தவறான ஒரு மனிதனை கூட சரியானபடிக்கு நடத்தினார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். இன்னைக்கு எவ்வளவோ ஜனங்கள் இந்த ஆகாபை போல தேவையில்லாமல் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல, ஆனால் நின்றுக்கிட்டே இருக்காங்க. இவங்க கூட போனால் எதுவும் கிடச்சிருமா, இந்த வேலையில் போய் பண்ணால் ஏதாவது கிடச்சிருமா, இந்த பிஸ்னஸ் பண்ணால் ஏதாவது கிடச்சிருமா, தேவையில்லாமல் போய் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து நீ போங்க, தேவையில்லாமல் நிற்க வேண்டாம், ஒரு பிரயோஜனம் இல்லை, எதுக்கு போட்டு நிற்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு வேறு வழியை திறப்பார், நீங்கள் இதில் இன்னும் கஷ்டப்பட வேண்டாம், இது உங்களுக்குரியது அல்ல, வேண்டாம், நீங்கள் இதில் முயற்சி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அவர்களை திருப்பி அனுப்புவதற்கு, வேறு சரியான நடத்துவதற்கு இன்றைக்கு ஆட்கள் தேவையில்லை. ஐயோ, எவ்வளோ பணத்தை போட்டு, எவ்வளோ நேரம் நின்று, எவ்வளோ ஓடி ஆடி, இறுதியில் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றால் மனது எவ்வளோ வேதனையாக இருக்கிறது. எவ்வளோ பேர் இன்றைக்கி பிஸ்னஸை ஆரம்பிக்கிறாங்க, நிலங்களை வாங்கி போடுறாங்க, கடைகளை ஆரம்பிக்கிறாங்க, எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்று துடிக்கிறாங்க. ஆனால் அவருடைய ஓட்டங்கள் எல்லாம் வீணாகவே இருக்கும், இதில் ஒன்றுமே இருக்காது என்று அவர்களுக்கு தெரியாமல் போகும் என்றால் அவர்கள் இறுதியில் வேதனை அடைகிறார்கள். அந்த நேரத்தில் தான் வேண்டாம், இதிலெல்லாம் நீங்கள் நிற்க வேண்டாம், இந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் போட வேண்டாம், இதிலெல்லாம் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டாம், பேருங்க, இது வேண்டாம், உங்களுக்கு பிரயோஜனத்தை தராது, இது ஆசீர்வாதத்தை தராது, இது உங்களுக்குரியது அல்ல, நீங்கள் தேவையில்லாமல் போட்டு நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, மனபாரங்களை அடையாதீங்க என்று நமக்கு சொல்வதற்கு ஒரு எளிய தீர்க்கதரிசி தேவை. எவ்வளோ திறமைகள் சகோதரர் அவங்களுக்கு இருக்கலாம், எவ்வளவோ அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவோ கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், உழைக்கிற ஒரு உறுதி இருக்கலாம். எது இருந்தாலும் இது சரி, இது தவறு, இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாது, இது வெற்றியை கொண்டு வரும், தோல்வியை கொண்டு வரும் என்று நடத்துவதற்கு ஒரு எளிய தீர்க்கதரிசி கண்டிப்பாக தேவை. நம்முடைய அறிவு, நம்முடைய புத்தி, நம்முடைய ஞானம் எல்லாம் மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. நம்முடைய அறிவினாலே நம்முடைய வாழ்க்கையில் சாதித்து விட முடியாது. நான் ராஜாவாக இருந்தாலும் சரி, ஆகாபாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகள் தேவை. கர்த்தரிடத்தில் நேரடியாய் பேசுகிற, கர்த்தரிடத்தில் முகமுகமாய் பேசுகிற, அவனுடைய வார்த்தைகளை பெற்றுக் கொடுக்கிற, நம்முடைய வாழ்க்கையில் எங்கு நாம் பிரயாணப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற சரியான தீர்க்கதரிசிகள் நமக்கு தேவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரீத்துக்குரியவர்களே,
அந்த நாளிலே அந்த ஆகாப் ராஜாவுக்கு அந்த பாக்கியம் கிடைத்து. அவன் தவறானவன் தான், அவன் கேடகட்டவன் தான். ஆனால் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்ததுனால எலியா அங்கே அவன் மீது அக்கறை கொள்ளுகிறார், பொறுமை கொள்ளுகிறார். நீ புறப்பட்டு போப்பா, நிற்காத அப்படின்னு சொல்லி அழகானபடிக்கு ஒரு வார்த்தை சொன்னார். நிறைய வாலிபர்கள் நான் வாலிப காலங்கள் இருந்தபோது தேவையில்லாமல் இன்னும் மொத்தமாக பேசிகிட்டு இருப்பாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா 8 மணி ஆயிடுச்சுன்னா அப்போ பெரியவங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை நிற்காதீங்க, நீங்கள் தயவுசெய்து போயிருங்க, சேர்ந்து நிற்காதீங்க, இந்த இடத்துல நிற்காதீங்க, நீங்கள் போயிருங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க. நான் போயிடுவேன். ஆனாலும் ஒரு சில வாலிபர் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அது அன்றைக்கு மாத்திரமா, இன்றைக்கும் இப்படி தான் இருக்கிறது. காலேஜில் படிக்கிற பசங்க தேவையில்லாத இடங்களில் போய் நின்றுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் போங்கப்பா, நிற்காதீங்க. நல்ல வார்த்தைகள் சொல்லப்பட வேண்டும், அவர்கள் திருத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு சரியான ஒரு டைரக்ஷன் காமிக்கப்படணும். அதுக்கு அவங்க கீழ்ப்படிதாங்களா இல்லையா என்பதெல்லாம் ரெண்டாவது. கடமையை செய்ய வேண்டும். நிற்காதீங்க, போயிருங்க, இதில் நிற்காதீங்க, ஆபத்து, கடற்கரையில் உள்ள ஆழமாக போகாதீங்க, அது ஆபத்து, மூழ்கி விடுவீர்கள். பைக்கில் வேகமாக போகாதீங்க, ஆபத்து தம்பி. பைக்கில் வேகமாக போனீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது, சின்னதாக ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா கூட உயிர் போயிடும், வேண்டாம், இது ஆபத்து, இதில் செய்யாதீங்க என்று சொல்லி எச்சரிப்பான வார்த்தைகள் தேவை, வழிநடத்துகின்ற வார்த்தைகள் தேவை. அது ஆசிரியருடைய சத்தமாக இருக்கலாம், தகப்பனுடைய சத்தமாக இருக்கலாம், தாயாருடைய சத்தமாக இருக்கலாம், இல்லை என்றால் தெய்வத்துடைய சத்தமாக இருக்கலாம், ஊழியக்காரருடைய சத்தமாக இருக்கலாம். கீழ்ப்படிவது நல்லது. நீங்கள் போங்க. அங்கே என்ன அழகாய் சொல்கிறது பார்த்தீர்களா? போஜனம் பானம் பண்ணுங்க. ரொம்ப நாளாக இந்த சரியாகவே சாப்பிட்ருக்க மாட்டார். ஏன்னா நாட்டில் மக்களுக்கெல்லாம் பஞ்சம், ஒருத்தருக்கும் சரியான சாப்பாடு இல்லை, மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, ஆடு மாடுகள்லாம் செத்து போயிடுச்சு, நான் மாத்திரம் எப்படி சாப்பிட முடியும்னு சொல்லி அவர் வருத்தத்தில் இருந்திருப்பார். அதனால் போஜன பானம் பண்ணுங்க, அது வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிடுங்க. எந்த அளவுக்கு ஒரு அக்கறையை அங்கே எலியா வெளிப்படுத்துகிறார் என்று நாம் உணர வேண்டும். தேவன் நாம் ஒழுங்காக சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும்னா அவர் விரும்புகிறவராக இருக்கின்றார். யார் அக்கறை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பாடு, விசாரிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இது தெய்வத்துடைய வெளிப்பாடு. நாம் தெய்வத்துடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறபடியினால்தான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். 2 மணி ஆயிடுச்சு, சாப்பிட்டீங்க இல்லையா, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படி நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் அங்கே எலியா மூலமாக ஆகப்பட சொல்றார், போய் சாப்பிடு, போஜன பானம் பண்ணு, சந்தோஷமாயிரு, நீ சாப்பிடாம இருக்காத. இன்னைக்கு அநேகர் கவலைப்படுகிற பொழுது அவர்கள் செய்கிற முதலாவது காரியம் சாப்பிட மாட்டாங்க. கவலைப்பட்டானா சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, ஒரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறதும் ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறதும் நாளடைவிலே சரீரத்தையும் மனதையும் அதிகமாக பாதிக்கும். இது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் நீ போய் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதையோ குறித்து கவலைப்பட்டு ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறீங்க, நேரத்துக்கு நேரம் நீங்கள் சாப்பிட்றது இல்லை, எதுக்கு சாப்பிட்டு என்னத்துக்கு ஆக போகுது என்று நீங்கள் கவலைப்படுறீங்க. உங்களுடைய கவலை உங்களை சாப்பிட விடாதபடி தடுக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மகனே நீ சாப்பிடு, மகளே நீ சாப்பிடு, நீ போஜன பானம் பண்ணு, ஒழுங்காக தூங்குமா, ஒழுங்காக ரெஸ்ட் எடு, ஐயா ஒழுங்காக ரெஸ்ட் எடு, நீ தேவையில்லாமல் ஒரி பண்ணிக்கிட்டே இருக்காத, ஒன்றும் நடக்காது, நான் தான் உனக்கு உதவி செய்யணும், நீ ஒழுங்காக தூங்கி ஒழுங்காக சாப்பிடு, ஆண்டவர் நம்மை குறித்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணு, நீ ஒழுங்காக எல்லாத்தையும் செய், கவலைப்படாமல் இரு, நீட்டான ஒரு வாழ்க்கையை வாழு, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஏன் அலங்கோலமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். பிள்ளைகளை குறித்த கவலைகளால், பிள்ளைகளுக்கு வியாதி வந்துட்டதுனால, பிள்ளைகள் போதைக்கு அடிமையாயிட்டதுனால, பிள்ளைகளுக்கு வேலை இல்லாததுனால எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு கிறுக்கர்களைப் போல பைத்தியமாக இருப்பதை நாம் காண்கிறோம், பைத்தியத்தை போல இருப்பதை காண்கிறோம். என் கூட ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க, ரொம்ப என்னை நேசிக்கிற ஒரு நபர்களில் அவரும் ஒருத்தர். அப்போது ரொம்ப வருஷமாட்ட பழகிட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்ச நாளாக தாடி வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அந்த ஹாப்பினஸ்ஸே இல்லை, சிரிப்பே இல்லை, மிஸ்ஸிங். அதுக்கு பிறகு அவங்களுக்கு தாடிலாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சைலண்ட்டாகவே இருப்பாங்க. நான் ரொம்ப பொறுத்து பார்த்தேன். ஒரு நாள் போயிட்டு, அண்ணே என்ன விஷயம், ஏன் ஒரு மாதிரி இருக்கு, ஓன்னு அழுதுட்டாங்க. என்னண்ணே சேப்பலில் வச்சு எதுக்குன்னே அழுறீங்கன்னா, என் பையனுக்கு வேலை இல்லையே, 2 வருஷம் ஆச்சே,
நான் எத்தனையோ பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டேன்னா இப்போ என் சொந்த மகனை எனக்கு வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியலையே, வேலைக்கு அனுப்ப முடியலையேன்னு சொல்லி அழுறான். நான் சொன்னேன், அண்ணே நீங்கள் யாருக்கும் ஒன்றும் பண்ணலை, துரோகம் பண்ணலை, எல்லாருக்கும் முடிஞ்ச அளவு உதவி தான் பண்ணிருக்கிறீங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏன் குறை வரப்போகுது, உங்கள் மகனை ஆண்டவர் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு அனுப்புவார்னே, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். சேப்பலில் வச்சு சொல்கிறேன்னே உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதன்படி அவருடைய மகன் 2 மாதத்தில் அவர் வெளிநாட்டில் போய் இப்போ நல்லா இருக்கிறார். இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், மகன் வேலை இல்லாமல் இருக்கிறான் எனப்பட்ட அந்த காரணத்து நிமித்தமாக அந்த தகப்பனை அந்த வார்த்தை பாதித்தபடியினாலே, அந்த கவலை உள்ளே வந்தபடினாலே சாப்பிடவே இல்லை, தாடி வளர்த்து அலங்கோலமாக அவர் இருந்தார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இன்றைக்கு எத்தனையோ பேர் தான் நல்லா இருந்தாலும், தான் வேலையில் இருந்தாலும், பிள்ளைகளை குறித்த கவலையினாலே அப்படியே அலங்கோலமாக போகிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க, தூங்காமல் இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் வாழ்கிறாங்க. என்ன பிரயோஜனம், என் பிள்ளைடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று உரை பண்ணுறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒழுங்காக சாப்பிடு, நீ ஒழுங்காக தூங்கு, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ நிம்மதியாக நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையை என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நீ போ ராஜாட்ட, ஆகாப் ராஜாட்ட எலியா சொல்லு, நீங்கள் போங்க, போஜன பானம் பண்ணுங்க, போய் சாப்பிடுங்க. வெறுமனே போ என்று சொல்லவில்லை, போய் போஜன பானம் பண்ணுங்க. அங்கே எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பாருங்கள், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். எதுக்கு நீங்கள் போங்க சாப்பிடுங்க நான் சொல்கிறேன்னா, இந்த நாட்டில் இருக்கிற கவலைலாம் நீங்கள் போகுது, கஷ்டம்லாம் நீங்கள் போகுது, எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யப்பட போகிறது, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்பட போகிறது, எல்லாருக்கும் நல்ல மழை ஆண்டு கொடுக்க போகிறாரு. இனி பஞ்சம் இருக்காது, இனி பச்சை பசேல்னு எல்லாம் செழிப்பாக ஆகிவிடும், ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கிடைத்து விடும், செடிகளுக்கு தண்ணீர் கிடைத்து விடும், விவசாயத்திற்கு வெள்ளாண்மைக்கு தண்ணீர் கிடைத்து விடும், எல்லாம் செழிப்பாக மாறிவிடும். எனவே நீர் ராஜாவாக இருந்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லி அவர் சொன்னாரா? மழை பெய்ய போகுதுன்னு ஒரு சொல்லலை, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்பட போகிறது என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சொல்லுகிறார், ஒரு பெருமழையின் இரைச்சல் கேட்கப்பட போகிறது. பல வருடங்களாய் வருமானமே இல்லாமல் இருக்கிற சகோதரா, பல வருடங்களாய் கடன்களோடு, வட்டி கடன்களோடு போராடி கொண்டே இருக்கிற சகோதரா, எவ்வளவு முயற்சித்தும் எவ்வளவு போராடி பார்த்தும் பிஸ்னஸில் ஜெயிக்கவே முடியாதபடிக்கு, ஊழியத்தில் ஜெயிக்கவே முடியாதபடிக்கு, படிப்பில் ஜெயிக்கவே முடியாதபடி இருக்க சகோதரா சகோதரி, கர்த்தர் சொல்ற ஒரு பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது என்று சொல்லி. பல வருடங்களாக நீங்கள் பஞ்சத்தில் இருக்கலாம், ரூபாயே இல்லாமல் இருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்ல ₹1 கூட இல்லாமல் இருக்கலாம், எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து அடுத்து என்ன செய்ய போகிறேன் செலவுக்குன்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம், சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், வாசல்கள் இல்லாமல் இருக்கலாம், எல்லாமே நெருக்கமாக இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார், அளவில்லாத நன்மைகளை தரப்போகிறார். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்கிற நல்ல செய்தியை இந்த இடத்துல நான் காண்கின்றோம். ஒன்றும் இல்லாத நேரங்களில் தான் தேவனுடைய பிராமிஸ், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்ம கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. மழையே இல்லையப்பா, தண்ணியே பார்க்கல, ₹1 கூட நான் பார்க்கல, கோடியாக கொட்ட போதா, லட்சமாக கொட்ட போதா நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் நினைப்பார் என்றால் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் கொட்டும். பெருமழையின் இரைச்சல் உங்களுடைய வாழ்வில் தான் கேட்கப்படுகிறது. பஞ்சத்தில் நிற்கிற சகோதரா சகோதரி, பணத்தையே பார்த்தறியாத சகோதரா சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய பிசினஸ் எங்கேயோ போகுது, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்கேயோ உயரப் போகிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வசனத்தை, வாக்குத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. பெருமழை, பயங்கரமான ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. எத்தனையோ வருடமாக இருக்கிற பஞ்சங்கள் நீக்க போகிறது, ஓட போகிறது. சாத்தான் ஓடி ஒளிய போகிறார். தேவனும் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஜெபம் நோமா. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும்
உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே. உமக்காக யாவையும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே. திருப்பாத நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே. ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகளோடு பேச கொடுத்த கிருபைக்காய் நன்றி. நீங்கள் தகப்பனே எங்கள் மீது எவ்வளவு அக்கறை உள்ள தெய்வம். ஒரு தாயை போல் எங்கள் மீது கவலைப்படுகிற ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் நினைவாகவே இருக்கிறவர். நீ போப்பா, தேவையெல்லாம் போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத என்று சொல்லி எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். ஒழுங்கா சாப்பிடுப்பா என்று சொல்லி எங்களை சரியானபடிக்கு நடத்துகிறவர். தூங்குன்னு சொல்லி சொல்லுகிறவர். ஆண்டவரே, எங்களுக்கு தகப்பனே நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர். பெருமழையின் இறைச்சலை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறவர். நீர் ஆண்டவர் இந்த 3 காரியங்களின் மூலமாக இந்த நாளில் எங்களோடு பேசி அன்பிற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. இது நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் மாற்றட்டும், தேற்றட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். தன் பிள்ளை குறித்த கவலையாலே, தன்னுடைய சரீரத்தை குறித்த கவலையினாலே, வேலை குறித்த கவலையினாலே, எதிர்காலத்தை குறித்த கவலையினாலே, வீடு இல்லையே என்கிற கவலையினாலே, குழந்தை இல்லையே, திருமணமாகவில்லை என்கிற கவலையினாலே, ஆண்டு விபத்து சந்தித்து விட்டேன் என்கிற கவலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆண்டவரே, நீங்கள் நாளை ஆறுதலாய் பேசியிருக்கிறீங்க. அதற்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, பல வருடமாய் பஞ்சகாலத்தில் இருக்கிறவர்கள் ஐயா, எவ்வளவு உழைத்தாலும் முன்னேற முடியாதபடிக்கு நிலைமையில் இருக்கிறவங்கப்பா, பல கஷ்டங்களை, பண கஷ்டங்களை சந்திக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த நாளிலே நீர் ஒரு ஆசீர்வாதமான மழை, அந்த பெருமழையின் இறைச்சல் பெய்ய போகிறது என்று சொல்லியிருக்கிறீங்க. அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. பெருமழையின் இறைச்சல் இந்த நாளிலிருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெய்யட்டும். ஆண்டவரே, மழை கொட்டட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பல வருஷமாக வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, வட்டி கடனாக இருக்கிறதே, என்ன செய்வேன் தவிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்றி ஆண்டவரை தோத்துறோம் ஐயா. ஆண்டவரை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரை தோத்துறோம் ஐயா. வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தொடுங்க. என்ன வியாதியாக இருந்தாலும் அதை மறைந்து போக பண்ணுங்க. என்ன கட்டியாக இருந்தாலும் அது மறையட்டும் அப்பா. அது எங்கே இருந்தாலும் மறையட்டும். என்ன புண்ணாக இருந்தாலும் மறையட்டும் ஐயா. உம்மாலே கூடாத காரியம் எதுவுமே இல்லை ராஜா. இன்றைக்கு இப்பொழுது கர்த்தாவே, நீர் ஒரு அற்புதத்தை மெய்யாகவே செய்ய வேண்டும் என்றும் உடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைக்க வேண்டும் என்று சொல்லியும் கர்த்தாவே கெஞ்சுகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு கூட நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. புதிய கிட்னிகளை பொறுத்துங்க, புதிய ஹார்ட்டை பொறுத்துங்க. உடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, கண்ணீரை தொடைங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆண்டவருடைய நாமத்தினாலே இழந்து போன பலனை தாருங்க. செயல்படாத அவயங்களை செயல்பட வைங்க. ஆண்டவருடைய நாமத்தினாலே புது வாழ்க்கையை தாருங்கப்பா. பாலிபத்தின் பாவங்களை சிக்கி வீட்டை விட்டு, அம்மா அப்பா விட்டு ஓடி போயிருவேன்னு சொல்கிற வாலிப பிள்ளைகளை சந்தித்து அது எவ்வளோ பெரிய தற்கொலை தனமான செயல் என்பதை அவர்களுக்கு உணர வைத்து அவருடைய வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பைக்கில் வேகமாக போய் முட்டி அப்பாவிகளை கொன்று தானும் கொலை எண்ணப்பட்டிருக்கிற வாலிபர்களுக்கு எப்படியாவது புத்தியை தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டவரை வாலிபர்களை சந்திங்க, மீட்டெடுத்துக் கொள்ளுங்க. படிப்பு ஏறவே மாட்டேங்குது, போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான், கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டான், கெட்ட நண்பர்களுக்கு அடிமையாயிட்டான், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறான்னு சொல்கிற ஒவ்வொருவரையும் சந்தித்து ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரை சோத்திரம் ஐயா. ஆண்டவரை, வயதானவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளினால் அவர்களை ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவரை, தனிமையில் இருக்கிறவர்களுக்கு எப்படியாவது துணையாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரை, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும், வழிநடத்தட்டும். கிருபை போதுமானதாக இருக்கட்டும். ஆண்டவரை, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரை, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் ஆசீர்வதி. இந்திய தாய் திருநாட்டில் இருக்கிற அத்தனை மதத்தவர்களையும் மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை, அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரன், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற
அறிமுகப்படுத்துகிற ஜெபத்தினாலே காணிக்கையாலே தாங்குகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதி. தேவனுடைய மாளிகையில் பணிபுரிய சமையல்காரர்கள் தேவைப்பா, மாஸ்டர்ஸ் தேவை, ஆண்டவர் நர்சஸ் தேவை, அங்கே தங்குவதற்கு நூற்றுக்கணக்கில் பெரியவர்கள் தேவை. அழைச்சிட்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடிய அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.